செய்தி தெலுங்கானா மாநிலம் யாதாத்ரி புவனகிரி மாவட்ட பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சி அலுவலகம் மீது காங்கிரஸ் கட்சியினர் தாக்குதல் மேற்கொண்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பிஆர்எஸ் கட்சி அலுவலகம் மீது காங்கிரஸ் கட்சியினர் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன் வணக்கம். ஆளும் காங்கிரஸ் கட்சியானது பிஆர்எஸ் கட்சி அலுவலகம் மீது எதற்காக தாக்குதல் நடத்தியது? விவரங்கள் என்ன? தெலங்கானா மாநிலம் யாதகிரி மாவட்ட டிஆர்எஸ் கட்சி அலுவலகத்தில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு அந்த மாவட்டத்தின் தலைவரான காஞ்சனா ராமகிருஷ்ணா ரெட்டி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அந்த பேட்டியின் பொழுது காங்கிரஸ் கட்சியின் மீதும் ஆளும் முதல்வர் மீதும் கடும் குற்றச்சாட்டுகளை சுமத்தி பேசினார். இதற்கு அவருடைய பேச்சுக்கு கண்டனம் என்ற பெயரில் யாதாத்ரி புவனகிரி மாவட்டத்தில் டிஆர்எஸ் கட்சி அலுவலகத்தை இன்று காங்கிரஸ் கட்சியில் உள்ள இளைஞரணி கட்சியினர் முற்றுகையிட்டு அந்த கட்சியை தாறுமாறாக உடைக்க ஆரம்பித்தனர். உள்ளே வைக்கப்பட்டிருந்த சேர்கள் மேஜைகள் அனைத்தும் ஒடுக்கப்பட்டு இதற்கு கண்டனம் தெரிவித்தும் மேலும் காஞ்சனா ராமகிருஷ்ணா உடனடியாக இதற்கு குறித்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தும் சென்றனர். இதனால் அந்த கட்சி அலுவலகம் முழுவதும் நொறுக்கப்பட்டு காட்சியளிக்கிறது. மேலும் இது குறித்து தகவல் இருந்த முன்னாள் அமைச்சர் ஹரீஸ்வர் ராவ் இதற்கு பெரும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அதாவது தெலுங்கானா முதல்வர் வார்த்தைகளால் டிஆர்எஸ் கட்சிகளை எதிர்த்து வரும் நிலையில் அவர்களுடைய தொண்டர்கள் பொருட்கள் மீதும் மனிதர்கள் மீதும் தாக்குதல் நடத்துகின்றனர் என்று கூறி கடும் குற்றச்சாட்டு அறிவுள்ளார். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சரவணன்.